உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சனாதனத்திற்கு எதிராக பேசிய மாநிலங்களவை எம்பியும் நடிகருமான கமல்ஹாசனுக்கு துணை நடிகர் ரவிச்சந்திரன் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது மக்கள் நீதி மய்யம் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையின் 15வது ஆண்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன் நீட் தேர்வு ஏன் தேவையில்லை என்பது குறித்து பேசினார். மாணாக்கர்களுக்கு மருத்துவக் கல்வி கிடைக்காமல் நீட் தேர்வு செய்துவிட்டது என்றும் அந்த சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு பலத்தை தருவது கல்விதான் என்று கூறினார். கல்வி என்பது ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது என்றும் சர்வாதிகார மற்றும் சனாதன சங்கிலிகளை நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் எனவும் கமல்ஹாசன் பேசியிருந்தார். இது சர்வாதிகார சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க, அதுல வெல்ல முடியாது. கமல்ஹாசனின் இந்த பேச்சு தொடர்பாக யூடியூப் சேனல் ஒன்றில் பேசிய துணை நடிகரும் பாஜக ஆதரவாளருமான ரவிச்சந்திரன் சனாதன சங்கிலியை அறுப்பேன் என்று பேசிய கமல்ஹாசன் சங்கை அறுப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இது மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கொலை மிரட்டல் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மௌரியா, இளைஞரணி மாநில செயலாளர் கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்டோர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மௌரியா காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தலைவரை பற்றி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள ரவிச்சந்திரன் என்பவரும் அவரோடு சேர்ந்து அதை சோசியல் மீடியாவில் பரவவிட்ட பேசு தமிழா பேசு என்ற செய்தி சேனல் சார்ந்தவர்கள் மீதும் இப்பொழுது நாங்கள் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளோம். உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கொதித்து போயிருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆதங்கம் காவல்துறையின் நடவடிக்கையினால அடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பின்னர் பேசிய ஸ்நேகன் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பது மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களை கொந்தளிக்க வைத்திருப்பதாக கூறினார். அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தால் இது ஒரு பெரிய விவாதமாக வந்திருக்க போதில்லை. ஆனால் அதை குறித்து பதிவு பண்ணுறது தவறில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவதும் உயிருக்கு அச்சுறுத்தல் போனதும் ஒரு அகம்பாவத்தோட உச்சத்துக்கு போய் எங்களால் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆதங்கத்தோடு பேசியிருப்பது தான் இன்றைக்கு மக்கள் நீதி மைய தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது முறைப்படி சட்டப்படி அணுகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கமிஷனரை சந்திச்சிருக்கோம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.